ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். வேத வசனத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். ஒருத்தவங்க எடுத்து வாசிங்க. யாக்கோபு முதலாம் நிருபம் அதனுடைய 12, 13, 14 வசனங்களை ஒருத்தவங்க வாசிங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். 12ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம் பாருங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி நம்ம அதிகமாய் இந்த வசனங்களை நம்ம கேட்டிருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். வசனம் ரொம்ப அழகாய் சொல்லியிருக்கு பாருங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனைகளை சகிக்கிறதான மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் நமக்கு ஓகே தான். இந்த சோதனையையும் இந்த சகிக்கிறது, இது ரெண்டு மட்டும் என்ன பண்றது இல்லை, ஒத்து வரதே இல்லை பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் ஓகே, எல்லாம் சரியா போயிட்டு இருக்கும். ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன ஒரு சோதனை வந்துருச்சுன்னு சொன்னா உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறோம், ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிடுவோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். பல காரியங்களை பேசுவோம். இதனால தான், அதனால தான், அவங்களால தான், இவங்களால தான், இவங்களால தான் எனக்கு என்ன ஆயிடுச்சு, இப்படியான சோதனைகள்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதிகமாய் பேசுகிறோம். பேசுகிறதையும் நம்ம கேட்டிருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் என்ன பண்ணுது, சில நேரங்களில் சில சோதனைகள் வருகிறது சகஜம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். சோதனையை சகிக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியவான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. சரிங்க. சோதனையை கூட சில நேரத்தில் என்ன பண்ணிக்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் இந்த சகிப்புத்தன்மை என்கிறது என்ன பண்றதில்ல, அநேக நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்றதில்ல, வருகிறதில்ல பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லாத்தையும் நான் சகிச்சுக்குவேன் அப்படின்னு யாரும் என்ன பண்ண முடியல, சொல்ல முடியாது பாருங்க. ஹல்லேலூயா. யாராச்சும் ஒருத்தவங்க நமக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கோபமாக பேசிட்டாங்க, இல்லை கொஞ்சம் நம்மகிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உடனே என்ன பண்ணிடுது, கோபம் ரொம்ப வேகமாக வந்துடுது பாருங்க. ஹல்லேலூயா. வாகனங்களில் செல்லுகிற பொழுது குறுக்க யாராச்சும் வந்துட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, கையை நீட்டி திட்டுகிறவர்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த சகித்து கொள்ளுகிறதான தன்மை என்ன பண்ணுறதில்ல, இந்த நாட்களில் இல்லாமல் போய்விட்டது. ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி. இந்த சோதனை என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஆங்கிலத்தில் அதற்கு ஒரு 3-4 வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். சோதனைக்கு ஆங்கிலத்தில் டெஸ்ட், ட்ரையல், டெம்டேஷன், செக் அப்படின்னு சொல்லி ஒரு 4 வார்த்தைகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். இது ஒவ்வொன்றுக்கும் பார்க்கும் பொழுது ஆமென், சோதனை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது ஆமென், நம்முடைய தகுதி, நம்ம கற்றுக்கொண்டதான காரியங்களுக்கு நம்ம தகுதி உடையவர்களாய் இருக்கிறோமா என்று சொல்லி அது என்ன பண்றது, பரீட்சை பார்க்கிறது. நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு எக்ஸாம்ஸ், டெஸ்ட் வைப்பாங்க. என்னன்னு சொன்னால் அவர்கள் அந்த ஆண்டு முழுவதுமாக படித்ததான பாடங்கள் அவர்களுடைய இருதயத்தில் இருக்குதா, அந்த பாடங்களை அவர்கள் வெளிக்கொண்டு வராங்களா அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு பார்க்கறதற்கு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வைப்பார்கள். இலங்கை தேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸாமுக்கு அவங்க சோதனை அப்படின்னு தான் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. நம்ம பரீட்சை, டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பல வார்த்தைகள் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இலங்கையில் சோதனைக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுவாங்க, உபயோகிப்பாங்க பாருங்க. அதே போல ட்ரையல் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சோதனைக்கு இருக்குது. அது புதியதாக கண்டுபிடிக்கப்பட்டதான ஒரு பொருள், அதனுடைய திறமை எப்படி இருக்குது, அதற்கு செய்ததான காரியங்கள், அந்த பொருளை உருவாக்குவதற்காக பயன்படுத்தினதான காரியங்கள் எல்லாம் அந்த
அந்த மிஷினை ஒரு ஒரு கருவி உருவாக்குறாங்கன்னு சொன்னால் அது சரியா இயங்குதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சோதிப்பாங்க பாருங்க. உதாரணத்துக்கு ஒரு ட்ரெயின், ஒரு ரயில்வே ட்ராக்ல புதுசாக ஒரு ட்ரெயின் விட்டாங்க அப்படின்னு சொன்னால் சோதனை ஓட்டம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, விடுவாங்க. இந்த ட்ரெயின் போகிறதற்கு இந்த தண்டவாளங்கள் உறுதியாக இருக்குதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சோதனை செய்வாங்க பாருங்க. ஹல்லேலூயா. அதே போல் செக் அப்படின்னு சொன்னாலும் சோதனை என்று சொல்லி தான். அதிகமாக ஏர்போர்ட் இதெல்லாம் போனவங்களுக்கு தெரியும். செக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த பகுதிகளில் நம்முடைய உடைமைகளை என்ன பண்ணுவாங்க, சோதிப்பாங்க. இவர்கள் இந்த இடத்திற்கு கொண்டு போவதற்கு தகுதியான பொருட்களை கொண்டு போகிறாங்களா, இந்த விமானத்தில் பிரயாணம் பண்ணுவதற்கு தகுதியான பொருட்கள், அதில் அனுமதிக்கப்பட்டதான பொருட்களை கொண்டு போகிறாங்களான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சோதனை பண்ணுவாங்க பாருங்க. இவைகள் எல்லாவற்றிலும் காட்டிலும் அடுத்ததாக ஒரு வார்த்தை இங்கே போடப்பட்டிருக்குது, டெம்டேஷன் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். இந்த டெம்டேஷன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது செய்யக்கூடாத ஒரு காரியத்தை நமக்கு முன்பாக வைத்துவிட்டு அதை இவர்கள் செய்கிறார்களா இல்லையா என்று சொல்லி பார்க்கிறதற்கு பேரு டெம்டேஷன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த சோதனை என்கிறத இந்த ஒரு வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் இப்படி ஒரு 4 வார்த்தைகள் போடப்பட்டிருக்குது பாருங்க. ஆங்கில வேதாகமத்தில் விதமாக போடப்பட்டிருக்குது, ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன்ஸ் என்று சொல்லி. ஒரே ஒரு மொழிபெயர்ப்பில் மாத்திரம் இதில் இருக்கிறதான இந்த 3 வார்த்தைகளை போட்டிருக்கிறாங்க. டெஸ்ட், ட்ரையல், டெம்டேஷன் என்கிறதான இந்த 3 வார்த்தைகளுமே போட்டிருக்கிறாங்க பாருங்க. அப்போ இதில் எப்படின்னு சொன்னால், இந்த டெஸ்ட் வைக்கிறதான நேரங்களில் அவர்கள் பொறுமையாகவும், இந்த ட்ரையல்ஸில் அவர்கள் நிலை நிற்கிறவர்களாகவும், இந்த டெம்டேஷன்ஸில் அவர்கள் சகித்து கொள்ளுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் அழகாய் போடப்பட்டிருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமீன். இந்த சகித்து கொள்ளுதல் என்கிறதான வார்த்தைக்கு ஆமீன் ஆங்கிலத்தில் ஸ்டாண்ட் ஸ்டூட் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு, நிலைத்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமீன். சோதனை வருகிறதான நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன பண்ணணுமா, நிலைத்து நிற்க வேண்டுமாம். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பிரச்சனை, ஒரு துன்பம், ஒரு வேதனையான காரியங்கள் ஆமென் நமக்கு முன்பாக வருகிறதான நேரங்களில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்படி நிலைத்து நிற்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சின்ன ஒரு கதையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். குரங்காட்டி பார்த்துருக்கிறீங்களா? இப்போ இருக்கிறதான பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்துருக்கிறது கொஞ்சம் சிரமம். முன்னாடி இருக்கிற நாட்களில் நாங்கள் சிறுவயதாக இருக்கிற பொழுதெல்லாம் ரோடுகளுடைய முச்சந்திகளிலும் நிறைய மக்கள் கொடுக்கறது அந்த மார்க்கெட் போன்ற இடங்கள்லும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குரங்கை வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் என்ன பண்ணிகிட்டு இருப்பார், வித்தை காட்டிக்கிட்டு இருப்பார். இவர் சொல்கிறதெல்லாம் என்ன பண்ண அந்த குரங்கு செய்யும். மேலே ஏறினா மேலே ஏறும், கீழே இறங்குனா கீழே இறங்கும். ஒரு கம்பியை கட்டி அதில் ஓட சொல்லுவார். அது மாதிரி எல்லா வேலையும் என்ன பண்ணுவார், சொல்லுகிறதெல்லாம் அந்த குரங்கு செஞ்சு கொண்டு இருக்கும் பாருங்க. ஒரு நாள் அந்த குரங்காட்டி அந்த குரங்கு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அதை வச்சுட்டு அவர் குளிக்க போனார். அந்த மனுஷன், அந்த குரங்காட்டி, அந்த குரங்கனுடைய முதலாளி குளிக்க போனார். குளிக்க போகிறப்ப அந்த குரங்கிட்ட சொல்லிட்டு போனார், இதை பார், இது வாழைப்பழம், இதை என்ன பண்ணியிருக்கேன், உனக்கு முன்னாடி நான் வச்சுட்டு போகிறேன். நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, தொடவே கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார், குளிக்க போயிட்டார். அவர் போனார். கொஞ்ச நேரம் ஆனது, குளிச்சுட்டு இருந்திருக்காரு. நேரம் கொஞ்சம் கடந்தது. இந்த குரங்கு என்ன பண்ண முடியல, அதை வாழைப்பழத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. குரங்கு கையில் பூமாலையை பூவை கொடுத்தால என்ன பண்ணிடுமா, பிச்சு போட்டுரும் அப்படின்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க. குரங்கு கையில் பூமாலை கொடுத்த கதையா அப்படின்னு சொல்லி. அப்போ வாழைப்பழத்தை குரங்கு முன்னாடி வச்சா சும்மா இருக்குமா, என்ன சும்மா இருக்குமா? அதுக்கு ரொம்ப பிரியமான ஒரு ஆகாரத்தில் வாழைப்பழம் முக்கியமான ஒன்று பாருங்க. பழங்களே அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த வாழைப்பழம் ரொம்ப அதுக்கு பிரியமான ஒன்று. அப்போ அந்த பழத்தை பார்த்துட்டு அந்த குரங்கு என்ன பண்ணுச்சு, முதல்ல போயிட்டு தொட்டு பார்த்துருக்கு. தொட்டு பார்த்துட்டு பேசாமல் வந்து உட்காந்துச்சு. ஏன்னா ஓனர் சொல்லிட்டு போயிருக்காருல்ல, நீ என்ன பண்ணாத, அதை தொட்டுறாத, சாப்பிட்றாத, நான் வர வரைக்கும் நீ என்ன பண்ணு, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிற. தொட்டு பார்த்துச்சு. அதுக்கு தொட்டு பார்த்ததும் அதோடைய அந்த தன்மையை பார்த்ததும் அதுக்கு முடியலை. சரி, உரிச்சு மாத்திரம் பார்ப்போம், தோலை மாத்திரம் என்ன பண்ணுவோம், பிரித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு தோலை மெதுவாக உரிச்சிருக்குது. ஒவ்வொரு தோலா உரிச்சு பார்த்துருக்குது. அதுக்கு மேலே சொல்லவா வேணும், டபக்குன்னு பழத்தை பூரத்தையும் தின்னுடுச்சு. இந்த குரங்காட்டி சட்ட நேரம் கழித்து குளிச்சுட்டு வந்திருக்கிறாரு. வந்து பார்த்தா பழத்தையும் காணோம், தோலையும் காணோம். ரெண்டத்தையும் என்ன பண்ணிடுச்சு, குரங்கு தின்னுடுச்சு. அப்போ அந்த குரங்காட்டி அந்த குரங்கு கூப்பிட்டு சொன்னார், நான் உனக்கு முன்னாடி வச்சுட்டு போனேன் இல்லையா, இந்த பழத்தை நீ சாப்பிடாமல் இருந்திருந்தேன்னு சொன்னால் கதவை திறந்து காட்டி உள்ளார ஒரு முழு தாறு வாழைப்பழங்களும் மற்ற பழங்களும் என்ன பண்ணியிருந்தாரு அந்த குரங்காட்டி
வச்சிருந்தாரு. ஹல்லேலூயா. ஆமென். நீ இந்த பழத்தை நீ சாப்பிடாம இருந்தேன்னு சொன்னா இந்த முழு பழங்களை என்ன பண்ணியிருப்பேன், நான் உனக்கு கொடுத்துருப்பேன். நீ நல்லா உன்னுடைய ஆசை தீர சாப்பிட்ருக்கலாம். இனிமேல் டெய்லி உனக்கு என்ன தான், ஒவ்வொரு பழம்தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, தீர்மானம் செஞ்சுட்டாரு பாருங்க. ஹல்லேலூயா. இப்படியாக தான் பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில இப்படியே சின்ன சின்னதான சோதனைகள் நமக்கு முன்பாக வருகிற பொழுது அவற்றில் நம்மால் என்ன பண்ண முடியல, நிலைத்து நிற்க முடியாததுனால ஆமென், நாம் பெரிய ஆசீர்வாதங்கள் இந்த நாட்களில இழந்து போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். வேதவசனம் ரொம்ப அழகாய் சொல்லி இருக்குது பாருங்க, சோதனையை சகிக்கிறதான மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஆமென். எப்படி ஒரு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படிக்கிறதான மாணவனுக்கு தேர்வு எப்படி அவசியமான ஒன்றாக இருக்கிறதோ, அவனுடைய புத்தி கூர்மையை சோதிப்பதற்கு இந்த தேர்வு எப்படி அவனுக்கு அவசியமாக இருக்கிறதோ, அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அவன் பரலோகத்தை சேருகிறதற்கு சோதனை என்பது நமக்கு ரொம்ப எப்படி இருக்கிறது, அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அப்படியா இந்த பூமியில வாழ்கிறதான நாட்களில நமக்கு வருகிறதான சோதனைகள் நம்ம என்ன பண்ணணுமா, சகிக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா. ஆமென். எடுத்து வாசிங்க 1 பேதுரு 1 அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். அழிந்து போகிறதான பொன் அக்கினியிலே சோதிக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த தங்கம் இருக்கு இல்லையா, அதனுடைய குவாலிட்டி, அதனுடைய தரத்தை அவங்க சோதிக்கணும் அப்படின்னு சொன்னா அதை நெருப்புல என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. நெருப்புல போட்டு அதற்கு சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி அதெல்லாம் செஞ்ச பிறகு தான் அதனுடைய தங்கம் தனியா, அதனுடைய கழிவுகள் தனியா, அதில் சேர்த்துருக்கதான இந்த செம்பு இது தனியாக என்ன பண்ணும், பிரிஞ்சு வரும் பாருங்க. அப்போதான் அந்த தங்கத்திற்கான மதிப்பு அதற்கு கொடுக்கப்படும் பாருங்க. அப்படியாக அந்த தங்கம் எப்படி அது சோதிக்கப்பட்டதுக்கு பிறகு அது சுத்தமான பொன்னாக விளங்குகிறதோ, அப்படியாக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் இப்படியான சோதனைகளுக்குள்ளாக நாம் கடந்து வருகிறதான போதுதான் நம்ம எப்படி பண்ணுவோம், எப்படி இருப்போமா, சுத்த பொன்னாக நாம் விளங்க முடியும். ஹல்லேலூயா. அதான் யோபு சொல்லுகிறார் பாருங்க, 23 அதிகாரம் அதோடைய 10வது வசனத்துல, அவர் என்னை சோதித்த பின்பு நான் சுத்த பொன்னாக என்ன பண்ணுவேன், விளங்குவேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் என்னை சோதித்த பிறகு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஆமென். நம்ம சோதனையை சகித்து சோதனையை மேற்கொண்டு சோதனைகள் வருகிறதான நேரங்களில நாம் நம்முடைய நிலையிலிருந்து மாறாமல் இருக்கும் பொழுது ஆமென், நாம் சுத்த பொன்னாக, ஹல்லேலூயா, கர்த்தர் விரும்புகிறதான ஆமென் சுத்தமான ஒரு ஆத்துமாக்களாய், சுத்தமான ஒரு மனுஷனாய், கர்த்தருக்கு ஏற்ற இருதயம் உள்ள ஒரு பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அப்படியாய் நாம் விளங்குவதற்கு சோதனை நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்றாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த குரங்கு கதையில் நம்ம பார்த்தபடியாக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அநேக நேரங்களில் அநேக சோதனைகள் என்ன பண்ணுது, நமக்கு முன்பாக வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம சோதனை எது, அதை மேற்கொள்ளணுமா மேற்கொள்ளக்கூடாதான்ங்கிறதே நிறைய நேரத்தில் நமக்கு என்ன பண்ணுகிறது இல்லை, தெரிகிறது இல்லை பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு முன்னாடி வருகிறதான காரியம், ஆமென், இது பிரச்சனையா, இது எதனால இந்த காரியம் நமக்கு வந்தது, இது எதனால நமக்கு இப்படி சூழ்நிலை மாறி இருக்குது, இது ஏன் கர்த்தர் எனக்கு அனுமதித்தார், இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்யணும் என்று சொல்லி அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணி விடுகிறோம், தவறி விடுகிறோம். ஹல்லேலூயா. வேதவசனம் ரொம்ப அழகாய் சொல்லியிருக்கு பாருங்க, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லி இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இப்படியாய் சோதனையை நாம் சகிக்க வேண்டியது நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது பாருங்க. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆமென், அவர்கள் வழிப்பிரயாணமாய் வந்ததான நாட்களில ஒரு சில சோதனைகளை அவர்கள் சகித்திருக்க நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் பாருங்க. எடுத்து வாசிங்க யாத்திராகமம் 15 அதிகாரம் அதனுடைய 25 வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. போதுமா, தொடர்ந்து இருக்கிறதான பகுதிகள் நீங்கள் வீட்டில் வாசிங்க. அந்த அதிகாரத்தினுடைய துவக்கத்திலிருந்து நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எகிப்தில் செய்ததான நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை பாடுறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இப்படியாய் அடிமைத்தனத்தில் இருந்தோம், இப்படியாய்
ரொம்ப பராக்கிரமமான ஜனங்களுக்குள்ள இருந்தோம். இப்படியாய் கஷ்டப்பட்டு நாங்கள் வேலை செஞ்சிட்டு இருந்தோம். இவர்கள் எல்லாரையும் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கையினாலுங்களை கத்தர் விடுவிச்சாரு. இப்படியெல்லாம் சொல்லி கத்தரை அவர்கள் பாடினார்கள், துதித்தார்கள். இப்படியே அவர்கள் பண்ணிட்டு வருகிறதான நேரத்தில் அவர்களுக்கு தாகம் உண்டாயிடுச்சு. தாகம் உண்டான பொழுது அவர்கள் அங்கே இருக்கிறதான தண்ணீர் அடித்து குடித்த பொழுது அந்த தண்ணி எப்படி இருந்துச்சா? கசப்பா இருந்தது. ஹல்லேலூயா, ஆமென். கசப்பா இருந்த உடனே அவர்களுடைய வாய்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு? முறுமுறுக்க ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ பெரிய இதுலேருந்து எல்லாம் எங்களை காப்பாற்றி வந்தீங்க, கடைசியில் இப்படி தண்ணி இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணணுமா? சாகணுமா? தண்ணி இல்லாமல் நாங்கள் செத்து போகணுமா? நாங்கள் வடிந்து போகணுமா? அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? முறுமுறுத்து பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஹல்லேலூயா, ஆமென். சுத்தரம். கர்த்தர் அப்பொழுது அவர்களுக்கு அந்த இடத்துல ஒரு காரியத்தை செய்து ஒரு சில நியமங்களை கொடுத்து அவர்கள் என்ன பண்ணாரா? சோதித்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆமென், அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக வருவதற்கு முன்பதாக அங்க நடந்ததான காரியங்கள் மிகவும் ரொம்ப எப்படி இருந்தது? அதிசயமான காரியங்களாக இருந்தது பாருங்க. கல் மழை வந்தது, பேன் வந்தது, தவளைகள் வந்தது, வெட்டிக்கிளிகள் வந்தது, தலைச்சன் பிள்ளை எல்லாம் சங்கரிக்கப்பட்டார்கள். இப்படியான காரியங்கள் எல்லாம் தேசம் முழுவதுமாக நடந்து கொண்டு இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? பாதுகாப்பா இருந்தாங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஒரே இடத்துல தான் எல்லாம் இருக்கிறாங்க, ஒரே தேசத்தில் இருக்கிறாங்க, ஒரே பட்டணங்கள்ல இருக்கிறாங்க. ஆனால் எகிப்தின் ஜனங்கள் மேல ஆமென் கர்த்தர் இட்டதான அந்த வாதைகள் என்ன பண்ணுது? வருகிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல என்ன பண்ணல? ஒரு காரியங்களும் வரவில்லை பாருங்க. இப்படியாய் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் கண்டதான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் தண்ணி கிடைக்கல அப்படின்னு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? ஆண்டவரை முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றி அது மீண்டும் தண்ணீராய் மாற்ற கர்த்தருக்கு, ஆமென், இந்த கசப்பான தண்ணீரை மதுரமாய் மாற்றுவதற்கு முடியும் என்கிறதான விசுவாசம் என்ன இல்ல அந்த ஜனங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். நாமும் நம்முடைய வாழ்க்கையில இம்மட்டுமாய் வழி நடத்தினதான தேவன், ஆமென், நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவோ அற்புதங்களை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு சில நேரங்களில் வருகிறதான சின்ன சின்ன சோதனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன கலக்கமான காரியங்கள் நமக்கு வருகிற பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம்? அநேக நேரங்களில ஆண்டவரை மறுதலிக்க ஆரம்பிச்சிடுறோம், கர்த்தர் மேல முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறோம். ஏன் எனக்கு இவ்வளவு சோதனை கொடுக்குறீங்க? கர்த்தர் எனக்கு இவ்வளவாய் சோதனையை கொடுத்துட்டாங்க, கர்த்தர் இவ்வளவாய் துன்பங்கள் எனக்கு கொடுத்துட்டாங்க, கர்த்தர் இவ்வளவாய் கஷ்டங்கள் எனக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அநேக நேரங்கள் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறோம்? சொல்ல ஆரம்பிச்சிடுறோம் பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி ஆயிதான் பாருங்க. அநேக இடங்களில ஆமென் கர்த்தரை முறுமுறுக்கிறத நம்ம பார்க்கிறோம் பாருங்க. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ என்று, நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். ஏன் சில நேரத்தில் நமக்கு சோதனை வருது அப்படின்னு சொல்லி இப்ப தெரியுதா? ஹல்லேலூயா, ஆமென். இந்த வேதத்தில் நமக்கென்று சொல்லப்பட்டிருக்கிறதான கற்பனைகள் கட்டளைகள் அநேகம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் நமக்கென்று சொல்லி அநேக கற்பனைகளும் கட்டளைகளும் நியமங்களும் கொடுக்கப்பட்டிருக்குது பாருங்க. இவைகளின்படி நாம் நடக்கிறோமா நடக்காமல் போகிறோமா என்று நம்மை தெரிந்து கொள்வதற்காக கர்த்தர் என்ன பண்றாங்க? நமக்கு சில சோதனைகளை அனுமதிக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். அந்த சோதனைகளை, அந்த சோதனை வருகிறதான நேரங்களில் நாம் அந்த சோதனையை சகித்துக் கொள்ளுகிறோமா? ஆமென். நம் கர்த்தரில் நிலைத்திருக்கிறோமா? ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்ததான அந்த வாக்குத்தத்தத்தில் நாம் உறுதியாய் இருக்கிறோமா என்று சொல்லி நாம் நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிறதான மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதான ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு அடுத்த கிளாஸுக்கு போகிறதான ஒரு மாணவனுக்கு ஒரு வருஷத்துல 6 தேர்வுகள் வைக்கிறாங்க, வாரம் முழுவதுமாக தேர்வு வைக்கிறாங்க. இவைகள் எல்லாம் வைக்கும் பொழுது ஆமென் பரலோகத்தை, ஆமென் பரிசுத்தமான அந்த இடத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கு ஆமென் நமக்கு எவ்வளவு சோதனை தேவை என்பதை நம்ம என்ன பண்ணணும்? யோசித்து பார்க்கணும் பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு மேல் வகுப்புக்கு போகிறதற்கு அவ்வளவு தேர்வுகள், அவ்வளவு எக்ஸாம்ஸ், அவ்வளவு குவாலிஃபிகேஷன்ஸ் நம்ம
தேவையா இருக்கும் பொழுது ஆமென் தேவனிடத்துல சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தராயிருங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. ஆமென் அந்த தேவனிடத்துல சேருகிறதற்கு நமக்கு எவ்வளவு சோதனை இந்த பூமியில தேவைப்படுகிறதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆமென் அப்படியே அந்த சோதனை வருகிற நேரங்களில நாம் நிலைத்து இருக்கும் பொழுது ஆமென் கர்த்தர் ஆமென் நம்மை உத்தமன் என்று அப்பதான் என்ன பண்றாங்க, நம்ம விளங்குகிறோம். ஆமென் சோதனையை மேற்கொள்ளுகிற பொழுது, சோதனை வருகிறதான நேரங்கள் நாம் நிலைத்து இருக்கிற பொழுதுதான் ஆமென் நாம் உத்தமன் என்று சொல்லி நாம் விளங்குகிறோமா. அதற்கு பிறகாக அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதான ஜீவ கிரீடத்தை என்ன பண்றாங்களா, தருகிறாங்களாம். ஹல்லேலூயா. ஆமென் அந்த ஜீவ கிரீடத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் சோதனையை நாம், சோதனை வருகிறதான நேரங்களில் நாம் அதில் நிலைத்திருக்கிறதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தொடர்ந்து இருக்கிறதான வசனங்களை வாசிங்கம்மா. 13வது வசனத்தை. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். இந்த பைபிள் இருக்கு இல்லையா, இந்த வேதத்தில் இருக்கிறதான வசனங்கள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை அழகாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்லி. முரணான வார்த்தைகள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கும் பாருங்க. நமக்கு அப்படி தெரியுது, ஆனால் வசனம் ரொம்ப தெளிவாய் தான் இருக்கு. அதான் சங்கீதக்காரர் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், வேதத்தில் உள்ளதான அதிசயங்களை எல்லாம் காணும்படிக்கு என்னுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். வேதத்தில் இருக்கிறதான வசனம் நமக்கு அநேக நேரத்தில் என்ன பண்றது இல்லை, புரிகிறது இல்லை. இவ்வளவு நேரம் சொன்னீங்களே சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், தேவன் சோதிக்கிறார்னு சொல்லி. ஆனால் வசனம் இங்கே என்ன சொல்லுது, தேவன் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாரு, குழப்பம் வரதான் செய்யும். ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்ற, வேதத்தில் இருக்கிறதான அதிசயங்கள், வேதத்தில் சொல்லி இருக்கிறதான வசனங்கள், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தைகள், இவைகள் எல்லாம் எனக்கு புரியணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும், என்னுடைய கண்களை திறக்கணும், என்னுடைய இருதயத்தை திறக்கணும், என்னுடைய மனசை திறக்கணும் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை வாசிங்க. 14ஆம் வசனம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சோதிக்கப்படுகிறவன் எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் சில சோதனைகளை நமக்கு அனுமதிக்கிறாங்க. இங்கே இந்த வசனம் ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது 14ஆம் வசனத்துல அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நம்ம பார்க்கிற பொழுது தேவன் நமக்கு சோதனை கொடுக்கிற பொழுது நம்ம அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம், உலகத்தின் பிரகாரமாக, உலக சூழ்நிலைகளின் பிரகாரமாக நம்ம என்ன பண்ணிடுறோம், உடனே ஓடி விடுகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு சின்ன ஒரு கடன் பிரச்சனை, ஒரு பண தேவையை கர்த்தர் நமக்கு சோதனையாய் கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், வேதம் என்ன சொல்லுது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஹல்லேலூயா. நீ கடன் வாங்காம இரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், வேகமா போய் அக்கம் பக்கத்துல ஒரு 50, 100, 500, 1000 வாங்கிட்டு அது திரும்ப கொடுக்க முடியாம யார் மாட்டிக்கிறது, நம்மளுடைய தவறுனால. சோதனை வருகிற பொழுது நம்ம அதில் என்ன பண்ணிட்டு இருக்கணும், பொறுமையா இருக்கணும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். நல்ல வேலைகளுக்காக நம்ம ஜெபிப்போம், நல்ல வேலை கிடைக்கும். அந்த வேலை வருகிறதான சூழ்நிலை வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், வேலையை சாக்கா வச்சிடுவோம், ஆண்டவர் என்ன பண்ணிடுவோம், கொஞ்சம் தூர தூக்கி வச்சிடுவோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இப்படியான சின்ன சின்ன சோதனைகள், குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும். இந்த சோதனையிலே பெரிய சோதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் தான் பாருங்க. இந்த தூக்கத்தினாலேயே தேவனை விட்டு தூரமாய் போனதான ஜனங்கள் அநேகர் உண்டு பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரமுடைய வாய் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் அநேக நேரத்தில் பேசி விடுகிறது பாருங்க. அதே யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் படிங்க. என்ன சொல்லுது வசனம்,
ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே சகோதரிகளே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இப்படியான சின்ன சின்ன காரியங்கள் ஆமென் நமக்கு முன்பாக சோதனையாய் வருகிறதான நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்முடைய மன விருப்பத்தின்படி ஓகே இதுதான் இந்த பிரச்சனைக்கு இதுதான் சொல்யூஷன், இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு, இந்த பிரச்சனையை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம் நம்முடைய மனதில் தோன்றுகிறதான எண்ணத்தின்படி நாம் செய்து அந்த சோதனையில சிக்கிக்கிட்டு கடைசியில் என்ன சொல்லிடுறோம், தேவன் என்னை சோதிச்சிட்டாரு, ஹல்லேலூயா, கர்த்தர் என்னை சோதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில் வாசிங்கள, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுகிறது இல்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் அந்த சோதனையை தாங்குவதற்கும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிறதற்கும் கர்த்தர் என்ன பண்றாங்களா, ஓக்கை உண்டு பண்ணுகிறாங்க, நமக்கு வழியை உண்டு பண்ணுகிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு சின்ன ஒரு பண தேவை வந்த உடனே ஒரு லோனை வாங்கிட்டு ஒரு கடனை வாங்கிட்டு அதை திரும்ப கட்ட முடியாம அந்த பிரச்சனையில் அகப்பட்டு நம்ம என்ன சொல்றோம், தேவன் என்னை சோதிச்சிட்டாரு. ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே நம்மளா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நம்மளா ஒரு காரியத்தை செஞ்சுட்டு கடைசியில் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆண்டவர் ஏன் எனக்கு இவ்வளவு சோதனை கொடுக்கிறாருன்னு சொல்லி நம்ம அநேக நேரத்தில் தேவனை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சொல்லி கொண்டு இருக்கிறோம் பாருங்க. வசனம் பாடாக சொல்லியிருக்கு பாருங்க, சோதிக்கப்படுகிறவன் எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு வருகிறதான சோதனைகளை நாம் மேற்கொள்ளக்கூடியதான சோதனைகள் தான் கர்த்தர் என்ன பண்றாங்க, நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறாங்க பாருங்க. ஃபாதர் ரொம்ப அழகாய் பாடியிருக்கிறார், திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார் என்று சொல்லி. பாட்டெல்லாம் நல்லா தான் பாடுறோம், ஆனா சோதனை வந்தா என்ன பண்ணிடுறோம், கொஞ்சம் அந்த குரங்கு சாப்பிட்டு போட்ட வாழைப்பழத்துல தோல்ல வலிக்கு விழுந்துடுறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். சோதனையை சகிக்கிறதான ஆமென் நாம் பாக்கியவான்களாய் நம்ம இருக்கிறோம் பாருங்க. ஆமென். நாம் கவனமா இருக்கணும். ஆமென். நம்ம சோதனை வருகிறதான நேரங்களில கர்த்தர் சொன்னதான வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகளில் நம்ம எப்படி இருக்கணுமா, உறுதியாய் இருக்க வேண்டும். ஆமென். 13ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல என்று சொல்லி. ஆமென். சோதனை அவர் கொடுக்கிறதான சோதனை ரொம்ப லெகுவா இருக்கும், அதுல நம்ம தப்பித்துக் கொள்கிறதுக்கு வழியோட இருக்கும். அது மனுஷர்களுக்கெல்லாம் வருகிறதான சோதனையா தான் இருக்கும் பாருங்க. ஆமென். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறார் அல்ல என்கிற வார்த்தையை என்ன காரியமாகிறோம்னு சொல்லி வாசித்து கொண்டிருந்த பொழுது ஒரு காரியம் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினாங்க பாருங்க. ஆமென். பிசாசுக்கு ஒரு அழகான ஒரு பேர் உண்டு பாருங்க, என்னது, பொல்லாங்கன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் உண்டு பாருங்க. ஆமென். அவனுடைய வேலை என்னன்னு சொல்லி பார்க்கிற பொழுது யோவான் 10:10 வாசிங்க, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும். ஹல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்டதான ஆமென் நம்முடைய ஜீவனை எடுக்கும்படியாக ஆமென் நாம் விழும்படியாக நம்மை கொல்லும்படியான சோதனைகளை கர்த்தர் என்ன பண்றதில்லை, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் கொடுக்கறதில்லை பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். சுதரம் நம்முடைய தகுதிக்கு ஏற்றதான சோதனைகளை தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். யோபுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிற பொழுது யோபு எப்படி இருந்தாரா, அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப பிசாசு வந்து பார்த்துட்டு சொல்றான் நான் என்ன பண்ணணும், யோபுவை சோதிக்கணும். அப்ப சொல்றாரு, அவனுடைய ஜீவன் எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன இல்லை, உரிமை இல்லை. அவனுடைய ஜீவன் எடுக்கிறதுக்கு நீ எப்படி இல்லை, தகுதி இல்லை, நீ பாத்திரம் அல்ல, மற்றபடி நீ என்ன வேணும்னா என்ன பண்ணிக்கோ, அவன் இடத்துல செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி தேவன் பிசாசின் இடத்துல ஒப்பு கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். சுதரம். அப்ப நம்ம இந்த வார்த்தைகள் நம்ம பார்க்கிறப்ப நல்லா தெரிகிறது, ஆமென், நம்முடைய ஜீவனை எடுக்கிறதற்கு என்ன பண்றது இல்லை, பிசாசுக்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கிறதே இல்லை. ஆமென். சின்ன சின்னதான சோதனைகள் ஆமென் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை என்ன பண்றது இல்லை உங்களுக்கு நான் தருகிறதே இல்லை.
வேற சோதனைகள் உங்களுக்கு அனுமதிக்கிறதே இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். ஆனால் அந்த சோதனைகளை நம்மால் என்ன பண்ண முடியல, மேற்கொள்ள முடியாமல் போகிறது பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். சில திருமண வீடுகளில் பார்க்கிற பொழுது அநேக விசுவாசிகள் சகோதரர்கள் சகோதரிகள் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த குங்குமத்தை வச்சு நெத்தியில் அந்த சந்தனத்தை வச்சுட்டு போறாங்க பாருங்க. ஆமென். அது சின்ன ஒரு சோதனை. நம்முடைய சோதனை அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒருவேளை ஆபிரகாமுக்கு கொடுத்தது மாதிரி ஏக புதனும் உன்னுடைய புத்திரனும் உன்னுடைய சுதனுமான மகனை கொண்டு வந்து பலியிடு அப்படின்னு சொன்னா ஆண்டவர் வேண்டாம், கிறிஸ்தவமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அநேகர் ஓடி இருப்பாங்க பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய தகுதி எதுவோ அதற்கு ஏற்றவாறு தான் கர்த்தர் என்ன பண்றாங்க, சோதனையை கொடுக்கறாங்க பாருங்க. ஆமென். அதே போல அந்த சோதனையை பார்க்கிற பொழுது நாம் எந்த காரியங்களை தேவனிடத்துல விரும்பி கேட்கிறோமோ அந்த காரியங்கள் என்ன பண்ணுது, நமக்கு சோதனை வருகிறோம். வாசித்தான வேத பகுதிகளில் முதல் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 22:1. இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஹல்லேலூயா, ஆமென். யார் சோதித்தது? தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஹல்லேலூயா, ஆமென். அதுக்கு முன்பதாக இருக்கிறதான பகுதிகளை நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினாங்க. வாக்குத்தத்தம் பண்ணின பிரகாரமாக 25 ஆண்டுகள் கழித்து அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறாரு. அந்த மகனை பலியிடும்படியாக கர்த்தர் சொல்லுகிறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். அந்த வார்த்தைகள் வசனங்கள் நம்ம படிக்கிற பொழுது 10-11 வசனங்கள் நம்ம வாசிக்கிற பொழுது அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணாராம், அவருடைய மகனை பலி செலுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். இந்த கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாம் சோதனைகளை ரொம்ப எளிதா என்ன பண்ணிடலாம், மேற்கொண்டு விடலாம். ஹல்லேலூயா, ஆமென். சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது ஆமென் நாம் அதை சகித்து கொண்டு அதில் மேற்கொள்ளுகிறதற்கு அதில் நிலைத்திருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். வேதம் ரொம்ப தெளிவாய் போடப்பட்டிருக்குது பாருங்க. ஆமென். வசனங்களை நாம் ஆழ்ந்து படிக்கும் பொழுது, வசனங்களை நாம் கவனமாய் படிக்கிற பொழுது அதனுடைய காரியங்கள் நமக்கு என்ன பண்ணுது, நல்லா தெளிவாய் விளங்கி கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆங்கில வேதம் ரொம்ப அழகாய் போடப்பட்டிருக்குது பாருங்க. ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல அப்படிங்கிறதுக்கு he himself will not test anyone அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க பாருங்க. he himself will not tempt anyone என்று சொல்லி ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்குது. அவர் மற்றவர்களிடத்துல சோதிப்பதற்கு என்ன பண்றாங்க, அனுமதியை கொடுக்கறாங்க. ஆமென். நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தினராக இருக்கலாம், நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம். அநேக நேரங்களில் நடக்கிறது பாருங்க. அதுதான் அந்த வசனம் ரொம்ப சொல்லியிருக்கு, கோபிக்கிறதுல தாமதமாயிருங்க, பேசுறதுல பொறுமையாயிருங்க என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். இப்படியான குடும்பங்களில் வருகிறதான சோதனைகள், பணத்தினால வருகிறதான சோதனைகள், ஆமென். நல்ல பள்ளிக்கூடம் வேணும்னு சொல்லி கேட்போம், கர்த்தர் கற்பத்தின் கனியை கொடுக்கணும்னு சொல்லி கேட்போம், நல்ல திருமணம் நடக்கணும் என்று சொல்லி கேட்போம், நல்ல வேலை கிடைக்கணும் என்று சொல்லி கேட்போம். இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்த பிறகு ஆமென் அதுல தான் கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு சோதனைகள், நமக்கு என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் வைப்பாங்க. ஹல்லேலூயா, ஆமென். நான் முக்கியமா இல்ல நான் கேட்டு கொடுத்ததான இந்த காரியங்கள் முக்கியமா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படித்தானே செஞ்சாங்க. ஆமென். அவர் கேட்டாங்க, எனக்கு ஒரு குமாரனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது கர்த்தர் கொடுத்துட்டு அந்த குமாரனை வச்சு என்ன பண்ணாங்க, அவரை சோதித்தாங்க பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். நல்ல ஸ்கூல்ஸ்ல போனது பிறகு டியூஷன் இருக்குது, ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுட்டாங்க, சீக்கிரமா ஸ்கூலுக்கு வர சொல்லிட்டாங்க, லீவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, வேதம் வாசிக்க நேரம் இல்லை, ஆலயத்துக்கு வர நேரம் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு வருகிறதான சோதனை இவைகள் தான் பாருங்க. இந்த சோதனைகளை நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னாதான் நல்ல வேலைகளை கர்த்தர் கட்டளையிட்டு கொடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஆமென். பேசிக்கலே நம்ம ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியாது, அடுத்த செக்ஷனுக்கு அடுத்த கிளாஸுக்கு பாஸ் பண்ணி போக முடியாது பாருங்க. நல்ல வேலைகளை கொடுத்த பிறகு லீவு தர மாட்டேங்கிறாங்க, லீவ் எடுத்தா என்னது, ஃபைன் பண்ணிடுறாங்க, சம்பளத்தை பிடிச்சிடுறாங்க. இப்படியான சாக்குகளை நம்ம சொல்லுகிறோம் பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். சோதரம். ஒருவேளை ஆபிரகாம் அவருடைய மறுமனையாட்டியுடைய மகனை கொண்டு வந்து பலி கொடுத்திருந்தாங்க, இஸ்மவேலை கொண்டு வந்து அவரனுடைய பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி பலி கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஆமென். சோதரம். அவர் என்ன பண்ணல, சோதனையை அந்த இடத்துல மேற்கொள்ளாமல் போயிருப்பாங்க பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். சோதரம். ஒரு சின்ன காரியம் தான் பாருங்க, கர்த்தர் நம்முடைய தகுதிக்கு ஏற்றதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். திருமணமான பிறகு பிள்ளைகள் ஜெபங்களுக்கு வருகிறது இல்ல, கர்த்தரை தேடுகிறது இல்ல. ஆமென். பிள்ளைகள் பிறந்த பிறகு பிள்ளைகளை சாக்கு சொல்லி அநேக நேரங்களில் நாம் என்ன பண்ணிடுறோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தரை விட்டு
தூரமாய் நம்ம போய்விடுகிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இவைகள் எல்லாம் நம்முடைய சுய இச்சையின்படி நம்ம செஞ்சுட்டு நம்ம கடைசியில் என்ன சொல்லிவிடுகிறோம்? தேவன் என்ன சோதிக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் எனக்கு இப்படிப்பட்டதான பிரச்சனைகளை கொடுத்துட்டாங்க, என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ துன்பங்களை கர்த்தர் அனுமதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அநேக நேரங்கள் நம்ம சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். வேதவசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிறதான மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஆமென். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதான அந்த ஜீவ கிரீடத்தை நம்ம பெற வேண்டும் என்று சொன்னால், ஆமென், இந்த பூமியில வாழ்கிறதான நாட்களில ஆமென் கர்த்தர் நமக்கு வைக்கிறதான சோதனைகள், the test, temptations, trials, இது எல்லாத்திலும் நம்ம என்ன பண்ணணுமா? நிலைத்து நிற்க வேண்டுவது நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவேளை ஒரு நாள் நம்ம கடந்து வந்திருக்கலாம். சோதனை எதை நம்ம மேற்கொள்ளணும் என்று சொல்லி நாம் அறியாமல் இருந்திருக்கலாம். இந்த வேத வசனத்தை நல்லா வாசிங்க. ஆமென். வேத வசனத்தில் இருக்கிற வசனங்களை தியானிங்க. வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி கவனமா என்ன பண்ணுங்க? படிங்க. படித்து அதன்படி நம்ம நடக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? அவர் நமக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணினதான இந்த ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். சுதம் எப்படி ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ, எப்படி ஈசாக்கை கர்த்தர் உயர்த்தினாரோ, எப்படி கர்த்தர் யோசேப்பை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைத்தாரோ, அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ஆமென் உங்களையும் என்னையும் கர்த்தர் உயர்த்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். யோபினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம பார்க்கிற பொழுது ஆமென் அவர் இழந்ததான எல்லா காரியங்களும் என்ன பண்ணாரோ அவர் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆமென். இப்படியான ஆசீர்வாதங்கள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில தடையா இருக்குது என்று சொன்னால், ஆமென், நமக்கு வந்ததான சோதனைகள்ல அநேக நேரங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? தவறி போயிருக்கிறோம். ஹல்லேலூயா. அநேக சோதனைகள் நம்மால் நிலைத்து நிற்க முடியவில்லை. அநேக சோதனைகள் நம்மால் மேற்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் கடந்து வந்திருக்கிறோம் பாருங்க. ஆமென். இந்த நாளிலும் ஆமென் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமென். நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சோதனைகள் நம்மால் மேற்கொள்ள முடியல, ஆமென், அது சின்ன காரியங்களாக இருக்கலாம், ஒரு கடுகளவு சின்ன காரியமா இருக்கலாம். எது நம்முடைய வாழ்க்கையில ஆமென் கர்த்தர் கொடுக்கிறதான காரியங்களை மேற்கொள்ள முடியாமல் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறதற்கு, நிலைத்து நிற்கிறதற்கு, ஆமென், கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் நிலைத்து நிற்கிறதுக்கு முடியாமல் இருக்கிறதோ, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில இருந்து எடுத்து போட்டு ஆமென் கர்த்தர் நமக்கு வைக்கிறதான இந்த டெஸ்ட், இந்த சோதனைகளில் நம்ம ஜெயித்து கர்த்தரிடத்தில் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் நம்ம என்ன பண்ணணும்? தகுதி உள்ளவர்களாய் மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். சும்மா வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதான சோதனைகள், ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறதான சோதனைகள், ஆமென், கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் அவரிடத்துல வருவதற்காக ஆமென் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறதான சோதனைகளை ஆமென் நம்ம என்ன பண்ணணும்? சகித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். சோதனைகள் நம்ம நிலைத்து நிற்க வேண்டும். சோதனைகள் நாம் ஜெயிக்க வேண்டியது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வழிப்பிரயாணமாய் வந்ததான நாட்களில அவர்களுக்கு வந்ததான சோதனை அவர்களால் அநேக இடங்களில் மேற்கொள்ள முடியாமல் போனது நிமித்தமாய் ஆமென் புறப்பட்டதில் யாருமே என்ன பண்ணல? அவர்கள் போய் சேர வேண்டியதான அந்த கானான் தேசத்தில் போய் சேரல பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எழுந்து நிற்போம். நாம் நிற்கிறதான இடங்களில் ஆமென் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆமென். சோதனையை சகிக்கிறதான மனுஷன் பாக்கியவான். ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறதான காரியங்கள், கர்த்தர் நம் வாழ்க்கையில் சோதனைகளாக கொடுக்கிறதான காரியங்கள் எல்லாவற்றிலும் நிலைத்து நின்று அவற்றை ஜெயித்து கர்த்தரிடத்தில் அந்த ஆசீர்வாதங்களை ஆமென் அந்த ஜீவ கிரீடத்தை, அந்த நித்திய கிரீடத்தை நாம் பெறுகிறதற்கு நாம் நம் தகுதி உள்ளவர்களாய் நம்ம ஆக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். சின்ன சின்ன காரியங்கள் ஆமென் நம்முடைய தகுதிக்கு ஏற்றதான காரியங்களை தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறாங்க பாருங்க. ஆமென். நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தனைகள், நாம் கேட்கிறதான வார்த்தைகள், நம்முடைய செயல்கள், இவைகளில் எல்லாவற்றும் ரொம்ப கவனமாய் இருக்கிற பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதான நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னதான தேவன் எப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் உண்மையாயிருந்தாங்களோ அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கலாம். நாம் தலைகளை தாழ்த்துவோம். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் ஜீவனின் பலனான கர்த்தாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஆராதனை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதத்தில் இருந்த வசனத்தை தியானித்திருக்கிறோம் ராஜா. சோதனை சகிக்கிறதான மனுஷன் அவன் பாக்கியவான் என்று சொல்லி அப்பா ஸ்தோத்திரமாண்டவர் இந்த பூமியில் வாழ்கிறதான நாட்களில் எங்களுக்கு வருகிறதான சின்ன சின்ன சோதனைகள் அப்பா இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொண்டு அப்பா உம்முடைய
ஜீவ கிரீடத்தை பெறுகிறதற்கு அப்பா நீர் எங்களை தகுதியுள்ளவனாக, அதற்கு ஏற்ற பாத்திரங்களாக அப்பா நீர் எங்களை மாற்றும்படியாக எங்களை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்கள் இருதயத்தை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா எங்களுடைய சுய எண்ணத்தினால, எங்களுடைய சுய வாஞ்சையினால, எங்களுடைய சுய இச்சையினால அப்பா நாங்கள் சோதனைகளை மேற்கொள்ளுகிறோம் என்று சொல்லி அப்பா உலக பிரகாரமான காரியங்களினால எங்களை நாங்கள் தீட்டுப்படுத்தி கொண்டு, உலக பிரகாரமான காரியங்களினால நாங்கள் சிக்கப்பட்டு அப்பா இடத்திலிருந்து நாங்கள் தூரம் போய்விடாதபடி ராஜா நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்ப நிதம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்களை தாழ்த்தி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.